இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் தான் பார்க்க போறீங்க. என்ன சமையல்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, எக் பாயில் பண்ண போறேன். வச்சு டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வச்சுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அதையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேர்டு இல்லை வாங்கிட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 1.5 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாதி வந்து பிரியாணிக்கும் ஆஃப் வந்து 65க்கும், அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது என்னன்னா கடற்கரை நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு ரெடி பண்ணணும். பிரியாணி தான். எக் தோசை சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஜூஸ் போட்டு தரணும். அது மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா குடிச்சிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இது போட்டு கொடுத்துட்டோன்னா அப்புறம் ஃப்ரீயாக நம்ம வந்து பிரியாணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் தான் போட போகிறேன். டெய்லியுமே பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பேன். அது என்னென்னா உங்களுக்கு ஒரு வயசுலேருந்தே பழகிடுச்சு. ஒரு வயசில் பிறந்ததுலேருந்தே பால் தான் அடிக்கடி குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சா உங்களுக்கு பழகிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 times பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன், காலையில் மதியம்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்காக பார்த்து பார்த்து அவங்களுக்குன்னு தனியாக தான் நாங்கள் சாப்பாடு செய்வோம். நம்மளுக்கு செய்கிறது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு நான் வந்து தனியாக செய்வேன், எங்களுக்கும் தனியாக செய்வேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறதுனால பழகுறாங்க. நாங்கள் சாப்பிட்றதே கொஞ்சம் சாப்பிட்றாங்க. மண்டே ஸ்கூலு. நாளைக்கும் வந்து காலையிலே எழுந்து சாப்பாடு லஞ்ச் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணணும். ஜூஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே போடலாம். அது ரொம்ப கொஞ்சம் கசப்பாயிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம். பார்த்திங்கன்னா இப்போயே இந்த மாதிரி கையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், கசக்காது. பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நான் வந்து இந்த மாதிரி ஜூஸ் பார்த்துட்டிங்கன்னா புழிஞ்சிட்டேன். இப்போ ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் போட்டு ஆட் பண்ணிட்டு பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அவங்களோட கப்பு பார்த்திங்கன்னா இதுதான். டெய்லியுமே வந்து இதில் தான் குடிப்பாங்க. ஜூஸ் மட்டும் இதில் தான் குடிப்பாங்க. எப்போ எது கொடுத்தாலுமே 3 பேருக்கும் சேமாக தான் கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை வந்துடும். சில கொடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து பெரிய பெரிய லெக் பீஸ் வந்து இது வந்து பிரியாணிக்கு. இது வந்து 65க்கு பொடி பொடியாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கறி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணாதான் 65க்கு நல்லாயிருக்கும். இது வந்து பிரியாணிக்கு. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போனதுலேருந்தே டெய்லி வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. சரி இன்னைக்கு லீவில் கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் பிரியாணியும் 65 பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சா மசாலா போடணும். இப்போ ரசம் வைக்கணும். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இப்போ அவிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. ஒயிட் ரைஸுமே வடிச்சிட்டேன். பசங்களுக்கு சப்போஸ் பிரியாணி காரமாக இருந்தால் ரசம் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ரசம் தான் வைக்க போகிறேன். நான் எப்படி ரசம் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளி வந்து கரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே வந்து அரைச்சி வச்சுருக்கிறது இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே ஜாரில் பார்த்திங்கன்னா தக்காளியுமே ஒரு 3-4 தக்காளி கிட்ட அரைச்சி வச்சுருவேன். ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கணும்.
இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து வாஷ் பண்ணது கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுப்பேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு. அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணாலே நல்லாவே இருக்கும். இது ஆல்ரெடி நான் மிக்ஸியில் தான் அரைச்சிட்டேன், அதனாலேயே கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ரசம் ரெடி ஆகிடு. இதில் தாளித்து மட்டும் நம்ம கடுகு காஞ்ச மிளகாய் தாளித்து மட்டும் போடணும். போட்டு ஒரு கொதி வச்சிங்கன்னா ரசம் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தான் போட மறந்துட்டேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் போடணும். இந்த நீட்டு காஞ்ச மிளகாய் கூட போடலாம். நான் பசங்களுக்கு காரமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு குண்டு காஞ்ச மிளகாய் தான் போடுவேன். சாம்பாருக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன், ரசத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது அவ்வளோ காரம் தெரியாது, குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. சில டைம் வந்து அனல் அதிகமாக இருக்கும்போது இது மூலமா டீ குடிக்க சொல்லி நீங்கள் அனல் ஸ்லோ பண்ணிக்கோங்க அடுப்பை. அது அப்படியே வந்து நல்லா இது பண்ண வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ரசத்துல கொத்திக்கணும். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நீங்க அடுப்பை நிறுத்திடலாம். ரசம் ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ரசம் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது, கருத்து போயிடும்னு சொல்லுவாங்க. லைட்டா ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு, மூடிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இதை இப்போ அரைச்சி வந்து நம்ம 65க்கு போட்டுட்டு நெக்ஸ்ட் பிரியாணி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது 65க்கு வந்து மசாலா போடணும். கொஞ்சம் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். பிரியாணிக்கு மீறது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த வீக் ஃபுல்லாக வச்சுக்கணும். இப்போ 65க்கு தான் நம்ம மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கணும். எனக்கு உப்பு தான் அளவு சரியாக தெரியாது, கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி தான் போடுவேன். கரெக்டாக போட்டுருவேன். நம்ம அரை உப்பு தான் போடணும். நம்ம 65 மசாலா போடுறதுனால அதுலேயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் அரை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் காரத்தூள், அப்புறம் 65 மசாலா. 65 மசாலா பார்த்தீங்கன்னா ஆச்சி 65 மசாலா தான். அதுலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு போடுங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து எக்கு போடணும். எக்கு 1 போட்டால் போதும். இந்த கோழிக்கூடு வந்து நல்லா அழகாக இருந்தது. இதுவுமே வந்து உடஞ்சிருச்சு, விட்டுருச்சு. இந்த கம்பி மட்டும் விட்டுருச்சு. ஒரு எக்கு போட்டால் போதும். இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்தூள், வீட்டு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிருமே போடலாம். ஆனால் இதுவே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தயிர் வேண்டாம், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது நல்லா ஊறட்டும், அப்புறமா வந்து நம்ம போட்டுக்கலாம்.
பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 kg தான் பண்ண போகிறேன். 1 kg கொஞ்சம் ஒரு டம்ளர் கூட 6 டம்ளர் கிட்ட பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ வெங்காயம்? 8 வெங்காயம் போடலாம். 8 வெங்காயம் போடலாம். நான் 8க்கு மேலே கட் பண்ணிட்டாங்கனாலும் கொஞ்சம் ரைத்தாக்கு எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன். ரைத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் நீட்டாக கட் பண்ணல, சாப்பரில் கட் பண்ணால் நல்லா பொடி பொடியாக இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி தான் பண்ணுறது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் காமிச்சிருப்பேன். இது நல்லாவே இருக்குது, நல்லா பொடி பொடியாக கட் ஆகிடும். சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட வேண்டாம், ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் போட்டாலே போதும். அதுக்கே நல்லா வந்து சார்ஜ் போகாமல் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் ரைத்தாக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டாக தான் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் இந்த மாதிரி தான் சாப்பரில் போட்டுக்கிறது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, பொடி பொடியாகவுமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பிரியாணிக்கு அரிஞ்சாச்சு, ரைத்தா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு கடகடன்னு வந்து பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 12:30 ஆயிடுச்சு. நம்ம 1:30க்குள்ளே இது எல்லாமே முடிச்சாகணும். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டாலே போதும், சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் பிரியாணி எல்லாமே. இன்னும் 65க்கு வர மசாலா பார்த்தீங்கன்னா ஊறிட்டுருக்கு. என்னுடைய பசங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது மாதிரி தான் சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் பழகியிருக்கேன். இப்போ கொஞ்சம் பிரியாணி எல்லாமே சாப்பிட்றாங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால. எப்பயுமே பிரியாணி வந்து நான் பண்ணுறதை விட ஹஸ்பண்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க தான் வந்து பிரியாணி மாஸ்டர். நான் வந்து எப்பயுமே பிரியாணி பண்ணுறதுனா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அவங்க தாளித்து விட்டுருவாங்க. பிரியாணி அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி அந்த சைடு வேலையெல்லாம் நான் செஞ்சுருவேன். ஜாமான் வாஷ் பண்ணுறது, 65 பண்ணுறது, ரைத்தாக்கு ரெடி பண்ணுறது, அது எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். பிரியாணி மட்டும் அவங்க பண்ணிடுவாங்க. கட் பண்ணியாச்சு. இந்த சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட ரேட் வந்து 450. ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. என்னன்னா ஆனியன் கட் பண்ணால் நல்லா இருக்கும், தக்காளி கட் பண்ணும்போது அதோட சார்லாம் அந்த ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வருது, லீக் ஆகுது. அதுதான் கடுப்பாக இருக்குது. மற்றபடி கட் பண்ண நல்லா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவாக பேசிகிட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் லைவாக பேசியிருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் ரிவ்யூ அப்போ. இப்போ செகண்ட் டைம் வந்து லைவாக பேசியிருக்கேன். இது வரைக்கும் விளாக் எடுக்கும்போது பேசுனதில்லை, இப்போ தான் பேசியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். லைவாக பேசுகிறது நல்லா இருக்கா, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் என்னுடைய வேலை, இப்போ என் ஹஸ்பண்ட் வேலை. பிரியாணி ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று அரைப்போம். பிரியாணி மசாலாலாம் போட மாட்டோம், வீட்டிலே வந்து மசாலா ரெடி பண்ணுவோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே போட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுருவோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா தூள் மாதிரி அரைச்சிக்கணும். பிரியாணினாலே எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறது மட்டும்தான் நல்லாயிருக்கும். நானுமே பண்ணுவேன், நார்மலாக எப்பயும் போல் தான் பண்ணுவேன். அதனால் எப்போ பிரியாணி பண்ணுறதுனாலும் நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். தாளிக்கிறது மட்டும் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட ஏலக்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சிருந்தோம்ல அது ரெண்டுமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலா தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு மசாலா போதும். இது எல்லாமே அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போடணும். நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம், நாங்கள் வெறும் ஆயில் மட்டும்தான் போட்டோம். ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். நம்ம பிரியாணி பண்ணும்போது எது டேஸ்ட்டு கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அது வதங்கிறதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கிரேவி மாதிரி நல்லா வந்து நீங்கள் வதக்கணும்.
ஆனியன் வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து வாஷ் பண்ணிட்டேன். 6 டம்ளர் வந்து அளந்து வச்சுருந்தேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கான தண்ணியுமே நான் அளந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வதக்கும் போதே வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு உதிரி உதிரியாக வந்து சாப்பாடு கிடைக்கும், பிரியாணியும் நல்லாயிருக்கும். அந்த குட்டிப்படியில் தான் நான் வந்து 6 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணியுமே அளந்து வச்சுருக்கேன். எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். தாளிக்கிறது மட்டும் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. சைட் பை சைடு பார்த்திங்கன்னா 65மே போட்டு எடுத்துடலான்னு சொல்லி அதுக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. சரி, அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு 65 தான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 போட்டுட்ருந்தேன். அது வெந்துட்டு இருந்தது. சைட் பை சைடு கொஞ்சம் ஒர்க்குமே இருந்தது, அதையுமே நான் பார்த்துட்ருந்தேன். ஆனியன் வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பரில் வந்து வெங்காயம் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட்டு, தயிர் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். பெருசாக நீட்டாக வந்து கட் பண்ணும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. இந்த நாவப்பழம் பார்த்திங்கன்னா அக்கா வாங்கிட்டு வந்தாங்க, நாட்டு நாவப்பழம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 65மே வெந்துடுச்சு. ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் தான் போட்டு எடுத்திருக்கேன். இன்னும் 2-3 பேட்ச் கிட்டே இருக்குது. ஏன்னா அது குட்டி வானல்ன்றதுனால போட முடியல. புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் புதினா ஆயும்போது பார்த்திங்கன்னா அதோடய காம்பு எல்லாமே நீங்கள் வீட்டில் நட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா புதினா அழகாக ஃப்ரெஷ்ஷாக வளரும். நீங்கள் அந்த காம்பை வேஸ்ட் பண்ணாத வந்து வீட்டில் வளர வைங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது பிரியாணிக்கு. நீங்கள் புதினா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். புதினா நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக் பாயில் ஆகிடுச்சு. அதையுமே தோல் உரித்து எடுத்து வச்சிட்டேன். இது வரைக்கும் எனக்கு வந்து முட்டை எவ்வளோ நேரம் வந்து வேகணுன்னே தெரியல. ரொம்ப நேரம் வேக வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சிரும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னுட்டு. குத்து மதிப்பாக தான் இது வரைக்குமே வேக வைப்பேன். ரொம்ப வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே காரத்தூள் போட்டால் தான் அந்த கலர் நல்லா எடுத்து காமிக்கும். கிரேவியுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணிக்கு போட்டு மீதி இருந்ததை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 6 பச்சை மிளகா. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் குழையிறதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே ஜாமான்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு காஞ்ச பாத்திரத்தை எல்லாமே எடுத்து அந்த பிளேஸில் வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே. நாங்கள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிரேவியுமே நல்லா வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. தக்காளி கிரேவி மாதிரி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேர்டு கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதிலே புளிப்பு இருக்கிறதுனால நம்ம லெமன் போட வேண்டியதில்லை. லெமன் வேணுனாலும் போட்டுக்கலாம், ரொம்ப புளிப்பாகிடும். தயிர் ஊற்றினா போதும். அப்புறம் வாஷ் பண்ண சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது வேகணும். கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளந்து வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே தான் நீங்கள் வந்து அரிசி போடணும். அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 65மே எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். பிரியாணி வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் போல். அதுக்குள்ளே பசங்களை குளிக்க வச்சிடலான்னு சொல்லிவிட்டு 1 o'clock போல் பசங்களையுமே குளிக்க வச்சுட்டேன். டெய்லியுமே பார்த்திங்கன்னா மதியம் தான் அவங்க குளிப்பாங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இன்றைக்குமே 1 o'clock குளிக்க வச்சுருந்தேன். இப்போ கூட தேவைலாம் குளிக்க வைக்கலாம் ஈஸியாக. ஸ்கூலுக்கு போகும்போது தான் காலையில் குளிக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 பேருக்குமே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு யூனிஃபார்ம் போடுறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது.
நான் ஒரே ஆளே லஞ்ச் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இவங்களுமே ரெடி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்பேன். அவங்களுக்கு கிடைச்சிடும் ஒரே கலரில் ஒரே டிசைனில். பாப்பாவுக்கு மட்டும் கிடைக்காது, கலர் கிடைச்சாலும் டிசைன் கிடைக்காது. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் எப்பயும் தனியாக எடுப்பேன். தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் எடுப்பேன். 3 பேரையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட் வாஷ் பண்ணுற வேலைலாம் இருந்தது. இவங்க லஞ்ச் பேக்கு, ஷூ எல்லாமே வாஷ் பண்ணணும். பிரியாணியில் அரிசியுமே போட்டாச்சு, நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. பசங்களுக்கு இது வேகிறதுக்குள்ளே பசி எடுத்துக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் போட்டு கொஞ்சம் சாப்பாடுமே ஊட்டி விட்டுட்டேன். அப்புறமா பிரியாணி சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் மேட் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். மேட் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப வெயிட்டாக இருந்தது அலசும்போது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் லஞ்ச் பேக்கு, ஷூ எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். சண்டேனாலே நம்மளுக்கு இந்த வேலை தானே கரெக்டாக இருக்குது. ஷூவுமே வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடுது, மண்ணெல்லாம் அதிகமாகி, அதனாலே வாஷ் பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். என்னுடைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி, கேர்டு, எக்கு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அது கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவாங்க. காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, காரம் கம்மியாக இருந்தால் சாப்பிடுவாங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா உதிரியாக இருந்தது. வீட்டு அரிசியில் தான் செஞ்சோம், பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணியாச்சு. 65 ரைத்தா, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பசங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்டு நாங்களுமே டீ போட்டு குடிச்சிட்டோம். ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பசங்க பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நாளைக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறவாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். பீச்கிட்ட ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது. அங்கே சைக்கிள் ஓட்ட நல்லாயிருக்கும். போகும்போது பார்த்திங்கன்னா சைக்கிளுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஸ்கேட்டிங் கிளாஸுமே நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பீச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நாளைக்கு வேறு விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.